Friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ECHS பத்தி எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் யார் யார் கொடுக்கணும் கொடுக்க கூடாது, அதுல இருந்து யாருக்கு நம்ம எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாவே அதை பத்தின முழு வீடியோ. ECHS எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் சொல்லுங்க இல்ல லைஃப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ECHS ஃபெசிலிட்டி எவ்வளவு முக்கியமானது. ஒரு எமர்ஜென்சி டயத்துல நம்மளுக்கு வந்து ECHS எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உங்க நியரஸ்ட் வீட்டு பக்கத்துல இருக்க ECHS எம்பல்டு ஹாஸ்பிட்டல் நீங்க அங்க போய் அந்த கார்டை வச்சு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவங்களோட குடும்பத்துக்கு. இப்ப இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தைங்க, அதுக்கு அடுத்து அம்மா அப்பா ஃபாதர் மதர், இவங்களுக்கு எல்லாருக்குமே ECHS கார்டு எலிஜிபிள். யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா 64 KB ECHS கார்டு பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் பழைய கார்டு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை 64 KBயான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இதுதான் 64 KB ECHS கார்டு. ஓல்டு கார்டு ஏதாவது வச்சிருந்தீங்க, அதாவது 16 KB இல்லை 32 KB ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்து பார்த்து நீங்க மாத்திருங்க. இது கார்டு இல்லாதவங்களுக்கு இல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கம் சர்டிபிகேட் அவங்களோட வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த கார்டோட எலிஜிபிலிட்டியை வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். இதுக்காக நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதை நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். உதாரணத்துக்கு இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு லைஃப் லாங், இண்டிவிஜுவலுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, அவங்க லைஃப் லாங் எலிஜிபிள், அதாவது எக்ஸர்வீஸ்மேன் செல்ஃப். இப்ப அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் ஒய்ஃப் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றவங்க, அவங்களுக்கும் லைஃப் லாங் எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து எந்த விதமான சர்டிபிகேட்டும் நீங்க கொடுக்க தேவையில்லை, இன்கம் சர்டிபிகேட். சரியா சார்? அடுத்து வந்து குழந்தைங்க, குழந்தைங்கள்ல 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்டும் தேவை கிடையாது, அவங்களுக்கு ஓகே. 18 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க, அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, எபவ் 18 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட இன்கம் சர்டிபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா உங்க ஃபார்ம் 26AS இன்கம் டேக்ஸ் பேன் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபார்ம் 26AS 2 வருஷத்துக்கு எடுத்து ECHS வெப்சைட் போர்ட்டல்ல நீங்க அப்லோட் செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய கார்டு எலிஜிபிலிட்டி அக்சஸ் ஆகும். இல்லைன்னா உங்க கார்டு பிளாக் ஆகிவிடும், கார்டு கேன்சல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது கிளியர். இப்ப வந்துச்சு அம்மா அப்பா. அம்மா அப்பாக்கு இப்ப ECHS லேட்டஸ்டா அவங்க வந்து ஜூலை மந்த் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் நான் இப்ப ஸ்கிரீன்ல போடுறேன், பாப்பீங்க. இந்த லெட்டர் தான் 80 வருஷத்துக்கு மேல ஏஜா இருக்கிற அம்மா அப்பா ஃபாதர் மதர் அவங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டியில இருந்து ECHS அபிஷியலாவே எக்ஸாம்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு கொடுக்க வேணாம், தள்ளுபடி செய்து விட்டார்கள். 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்க அம்மா அப்பாவோட ECHS கார்டை எடுத்து பாருங்க, அதுல வயசு 80 அப்படின்னு இருந்துச்சுன்னா இனிமேல் நீங்க வருஷம் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்க தேவை கிடையாது. இதுதான் இந்த வீடியோ மூலமா நான் முக்கியமா சொல்லிக்கிறேன். இப்ப 80 வயசுக்கு குறைவா இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க இன்கம் சர்டிபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அவங்களோட 26AS 2 வருடத்துக்கு எடுத்து ECHS போர்ட்டல்ல லாகின் பண்ணி அதுல நீங்க அப்டேட் செய்ய வேண்டும். இதுதான் இது ECHS எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்டோட முக்கியமான ஒரு அப்டேட் விஷயம். இது ரொம்ப பேர் தெரியாம இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. பை சான்ஸ் சார் நான் வந்து 80 வயசு ஆயிடுச்சு ஆனா என் கார்டு பிளாக்கா இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க எந்த பாலிகிளினிக்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களோ அங்க இருக்கிற OAC இன்சார்ஜ் கிட்ட போய் நீங்க இதை சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த எக்ஸாம்ட்ட அவங்க பண்ணிடுவாங்க. சரியா? பை சான்ஸ் யாராவது பிளாக் ஆயிருந்துச்சு. இதுக்கு நடுவுல நீங்க வந்து அந்த 1 இயர்க்குள்ள அதை பண்ணாம விட்டுட்டீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்படின்னீங்கன்னா உங்களோட கார்டு ஆட்டோமேட்டிக்கா பிளாக் அப்படின்னு சொல்லி காட்டும், உங்களால் அப்லோட் செய்ய முடியாது. அப்ப நீங்க உங்களுடைய OAC பாலிகிளினிக்கா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 26AS எடுத்துக்கிட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு அதை அன்பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அப்லோட் செய்ய வேண்டும்.
இப்போ இந்த இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி ஏன் பண்ணாங்க, என்ன காரணம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா, நிறைய பேரோட அம்மா அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க, பென்ஷன் வாங்குவாங்க, அவங்களுக்கு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய இருக்கும். அதனால அதை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன் ஃபியூச்சர் இதுவும் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இனிமேல் தான் தெரியும். இப்போதைக்கு வருமான வரி கண்டிப்பா அவங்க தாக்கல் பண்ணணும், எவ்வளவு வருமானம்னு சொல்லி. ஆண்டு வருமானம், மாத வருமானம் 9,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். அதாவது உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் 9,000 ரூபாய்க்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்க அம்மா அப்பா இல்ல குழந்தைங்க இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டியை அவைல் பண்ண முடியும். அவங்களுக்கு அதை விட கூடுதலா இருந்துச்சுன்னா உங்க கார்டு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் செய்யப்படும். இதுதான் இசிஹெச்எஸ் ஓட அப்டேட் வீடியோ. நான் சொல்றத சொல்லிட்டேன். மற்றபடி இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தெரியல, எனக்கு வந்து இசிஹெச்எஸ் பாஸ்வேர்டு எடுக்க முடியல, இமெயில் ரெக்கவரி பண்ண முடியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். என் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, இஎஸ்எம் தம்பிஸ். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த விஷயத்த நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இன்னும் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். கண்டிப்பா உங்களோட ஆர்மி குரூப், மற்றபடி ரெஜிமெண்டல் குரூப், நிறைய சங்கங்களோட குரூப் இருக்கு, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒரு அப்டேட் வீடியோ கண்டிப்பா என்னோட யூடியூப் சேனல்ல வரும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.